வணக்கங்க. நான் உங்கள் சுந்தரபாண்டியன், நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தோட மாநில திரைப்படம் மற்றும் கலைத்துறை அமைப்பாளர். தெரியாமல் தான் கேட்குறேன். எங்கள் தலைவரை, அதான் PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்களை ஜாதி கட்சி தலைவர்னு சொல்கிறீங்க. நான் ஒன்று கேட்குறேன். அண்ணன் திருமாவளவன் அவர் அவரையும் ஜாதி கட்சி தலைவராக ஆக்கிட்டீங்க. அண்ணன் வேல்முருகன் அவரையும் ஜாதி கட்சி தலைவராக ஆக்கிட்டீங்க. நம்ம அண்ணன் சீமான் அவரையும் நாடார் சங்க ஜாதி கட்சி தலைவராக ஆக்கிட்டீங்க. யாராவது ஒரு ஆள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்துட்டால் அவங்கள ஜாதி கட்சி தலைவராக ஆக்கிடுவீங்களா? தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா அதை நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போது நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்யணும், அடுத்து நம்மளோட ஊருக்கு நல்லது செய்யணும், நம்ம ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுக்கப்புறம் நம்ம மாவட்டத்துக்கு நல்லது செய்யணும், அப்புறம் தான் நம்ம மாநிலத்துக்கு நல்லது செய்ய முடியுங்க. அப்படி தாங்க ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறோம். அப்படின்னும்போது முதல்ல நம்மளோட ஜாதி சம்மந்தமான ஆட்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு செட்டியார் சங்க அப்படின்னு ஒரு சங்கத்தை ஆரம்பித்தாங்க. அந்த சங்கம் மூலமாக எங்கள் சமுதாயம் சார்ந்த எல்லா மக்களுக்கும் ஒரு நல்லது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்டெப்பு, இப்போது அடுத்த ஒரு மாநில லெவலில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும்போது எல்லா மக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்போது கம்பம் தொகுதியில் எம்எல்ஏவாக நிற்கிறாங்க. அடுத்து இப்போ கம்பம் தொகுதிக்கு எம்எல்ஏவாக எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க. அங்கேருந்து ஒரு அமைச்சரானால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க. இப்படி தாங்க ஒரு அமைப்பு உருவாகும். உடனே எப்போயோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு பேசின வீடியோவை யூடியூப்பில் தேடி கண்டுபிடிச்சி அவரை ஜாதி கட்சி தலைவர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி தளபதி விஜயோட ஆசையோட இன்றைக்கி கம்பம் தொகுதியில் நமது மக்கள் முன்னேற்ற கட்சியின் தலைவர் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் எம்எல்ஏவாக நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், எம்புட்டு ஆதரவுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் திரண்டு பெரும் திரளாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சும்மாலாம் ஒன்றும் தெரிவிக்கலைங்க. அவர் அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. ஒவ்வொருத்தங்களுக்கும் தேடி போய் உதவி செஞ்சுருக்காரு. கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஊசிங்க, 1 கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்கும். அவ்வளோ ஊசியும் அவரோட சொந்த செலவில் இலவசமாக வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் கம்பம் தொகுதி மக்கள் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொந்த செலவில் ரெண்டு ஆம்புலன்ஸு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கி ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்லது செஞ்சுருக்காருங்க. அப்படி தாங்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட குடும்பம் நல்லா இருந்தால் தான் நம்ம ஊர் நல்லா இருக்கும், நம்ம ஊர் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். அப்படி தான் நம்மளோட ஜாதி நல்லா இருக்கணும். ஜாதி நல்லா ஆயிடுச்சு, சரி பண்ணிட்டோம், அடுத்து நம்மளோட மாவட்டம், அதுக்கப்புறம் நம்ம மாநிலம். அப்படி தாங்க எல்லோரும் உருவாக முடியும். எல்லாரையும் சகட்டு மணிக்கு ஜாதி கட்சி தலைவர்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக, மக்களுக்காக நல்லது செய்கிறதுக்காக வர முக்கியமான தலைவர்களை நீங்கள் ஜாதி கட்சி தலைவராக ஆக்குறத என்றைக்கு நிறுத்துறீங்களோ அன்றைக்கி தாங்க தமிழ்நாடு உருப்படும். திருந்துங்க.